இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் வாழ்க்கையை தொடங்கும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த பலருக்காக மத்திய அரசு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறது. அதாவது முதல் முறையாக வேலைக்கு சேரும் ஊழியர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் ரூபாய் 3000 வரை அரசு நேரடியாக பணம் செலுத்தியிருக்கிறது. இது போன்ற உதவிகள் கடந்த சில மாதங்களாக வழங்கப்பட்டு வந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்திற்கான தொகை தற்போது மே மாதத்தில் அவர்கள் பிஎஃப் கணக்கில் சேர்ந்திருக்கின்றது. இந்த உதவியை பணிக்கு சேர்ந்தவுடன் அரசே உங்கள் பிஎஃப்பில் முதல் முறை பங்களிப்பு செலுத்துவது போல நினைக்கலாம். தொழிலாளர்கள் அமைச்சகம் தெரிவித்தது போல் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 12 லட்சம் பேர் இபிஎஃப்ஓவில் புதிய உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறார்கள். இவர்கள் மாத சம்பளம் 15,000க்கும் உட்பட்டவர்களாக இருந்தால் இந்த நலத்திட்டத்தின் பயனாளியாக ஆகலாம். இப்போது முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த தொகை உங்கள் சேமிப்பு பாஸ்புக்கில் வந்து சேராது. அது நேரடியாக உங்கள் இபிஎஃப்ஓ பிஎஃப் கணக்கில் மட்டுமே வந்து சேரும். இதற்கான சம்பள வரம்பு ஒரு மாதம் 1 லட்சம் வரை இருக்கலாம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இதுபோன்று பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 15 லட்சம் பேர் குறைந்தபட்சம் 3000 வரை நிதி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பெரிய மாற்றம் என்னவென்றால், இபிஎஃப்ஓவில் வரப்போகும் ஏடிஎம் வசதி. இப்போது பிஎஃப் பணத்தை எடுக்க பலர் கடினமான ஆன்லைன் ப்ராசஸ்கள் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இப்போது இதை மத்திய அரசு எளிமைப்படுத்த போகிறது. இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் இனிமேல் ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு புதிய பிஎஃப் கார்டை பயன்படுத்தி நேரடியாக ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்க முடியும். இந்த கார்டுகள் உங்கள் ஆதார் மற்றும் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இது 2025 மே ஜூன் மாதங்களில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இப்போது இபிஎஃப்ஓவில் ஊழியர்கள் மாதம் பிஎஃப்காக 12% பங்களிக்கிறார்கள். ஆனால் இனிமேல் இதை தாங்கள் விரும்பும் அளவுக்கு உயர்த்திக் கொள்ளும் வசதியும் வருகிறது. உதாரணமாக, தற்போது 1800 கொடுக்கிறவர் விருப்பப்பட்டால் 2500 முதல் 3000 வரை பிஎஃப்பில் பங்களிக்கலாம். இதனால் சேமிப்பு பழக்கமும் அதிகரிக்கும், வருங்கால நலனும் உறுதி செய்யப்படும்.